தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். இறைவா, இது வந்து மாலை வேளையிலே பாலநேசனுடைய பிறப்பு விழாவை கோலாகலமாக கொண்டாடும் விதமாக தர்மபுரி மலை வட்டத்தின் சார்பாக நாங்கள் அனைவரும் ஒரே இறை சமமாக எங்களை ஒன்றிணைந்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். அன்பு ஆண்டவரே, உம்மை நாங்கள் வாயார போற்றி புகழ்ந்து பாடி ஆராதிக்க நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். நீர் இந்த உலகிற்கு கொண்டு வந்த மீட்பை நாங்கள் பாறையிலும் எடுத்து செல்லும் ஒரு விதமாக இந்த பாடல் நிகழ்வானது எங்களுக்கு அமைந்திருக்கிறது. ஆண்டவரே, நீர் தாமே எங்களுக்கு உடன் இருந்து எங்களை வழி நடத்தும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஒரு பெயர் தூயதென போற்றப்பெறுக. ஒரு ஆட்சி வருக. ஒரு திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விலக்கும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பு இறை மக்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்று ஒவ்வொரு நாளும் திருப்பலியை மிகவும் உன்னதமான நிலைக்கு நாம் கொண்டு சென்று வருகின்றோம். அதற்காக நாம் இந்த இடத்தில் இந்த மறை வட்ட பாடல்களுக்காக நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து நாம் நம்மையே ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த நிகழ்வினை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் இசை நிகழ்விற்கு தலைமை தாங்கி இருக்கின்ற பேர் அருள் தந்தை ஆரோக்கிய சௌரியப்பன் நமது மறை மாவட்ட முதன்மை குரு அவர்களை
உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக நமது மறைவட்ட முதன்மை குரு மற்றும் கோவில் பங்கின் பங்கு தந்தையாக இருக்கின்ற அருட்தந்தை ஜே ஆரோக்கியசாமி அவர்களையும் உங்கள் பெயரால் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் நமது மறை மாவட்ட வேந்தர் அருட்தந்தை சுசேராஜ் மற்றும் தருமபுரி கத்தீட்ரல் பங்கின் அதிபர் தந்தையாக இருக்கின்ற சுசேராஜ் அவர்களை வருக வருக என உங்கள் அனைவரின் பெயரால் வரவேற்கின்றேன். நமது மறை மாவட்ட கலை அறிவியலின் இயக்குனர் தந்தையாக இருக்கின்ற அருட்தந்தை ஜாக்சன் அவர்களையும் இந்த இசை நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்கின்றோம். நமது மறை மாவட்ட சோசியல் சர்வீஸ் சொசைட்டி இயக்குனர் தந்தையாக இருக்கின்ற அருட்தந்தை மரியப்பன் அவர்களையும் வருக வருக என உங்கள் அனைவரின் பெயரால் வரவேற்கின்றேன். மேலும் இங்கு வந்திருக்கின்ற நமது அருட்தந்தை ஜேம்ஸ் அவர்கள் உதவி அதிபராக இருக்கின்றார். அவரையும் இந்த இசை நிகழ்வுக்கு உங்கள் அனைவரின் பெயரால் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் அருட்தந்தை சுசைராஜ் அவர்கள் நமது சேகரனார் மாணவர் விடுதியின் மேலாளராக பணிபுரிந்து வருகின்றார். அவரையும் இந்த இசை நிகழ்வுக்கு உங்கள் அனைவரின் பெயரால் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். மேலும் நமது திருத்தொண்டர் பெனி அவர்களையும் இந்த இசை நிகழ்வுக்கு உங்கள் அனைவரின் பெயரால் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நாங்கள் அனைவருமே உங்களை ஊக்கப்படுத்தியவர்கள். நாங்கள் அனைவருமே 5 வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவோம்? 5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறி போயிடுவோம். ஆனால் பங்கடை எப்பவுமே நிலைத்து நின்று இந்த திருப்பணியை மிகவும் சிறப்பாக செய்து வருபவர்கள் நானா? நீங்க தான். அதனால் உங்களுக்கு தான் இன்றைய நாள். ஆகவே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இசை நிகழ்விற்கு வருக வருக என நான் அழைத்து எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நமது பேரத்தந்தை ஆரோக்கிய சவரியப்பன் அவர்களை இந்த நிகழ்ச்சியை பற்றி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய இந்த தருமபுரி மறை மாவட்டத்தில் முதன்மை குரு ஆரோக்கியசாமி அவர்களை, பேராலய பரிசுத்தந்தை சுசேராஜ் அவர்களை, தந்தை வரவேற்பன் அவர்களை, ஜாக்சன் அவர்களை, இன்னும் இந்த திருவடி வாழ்க்கை நிகழ்வுகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற இமானுவேல் அவர்களை, தந்தை ஜேம்ஸ் பீட்டர் அவர்களை, தந்தை சுசேராஜ் அவர்களை, இன்னும் இருக்கிற திருத்தொண்டர் மற்றும் அருட்சகோதரிகள், அங்கிருக்கிற அனைத்து இறை மக்களுக்கும் நண்பார்ந்த மாலை வணக்கம். உங்களையெல்லாம் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். மறை மாவட்ட ஆய்வின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி அன்போடு வரவேற்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆய்வுக்கு வருவார், வந்து ஒரு கொடுப்பார். இருந்தாலும் ஆய்வின் பெயரால் அந்த ஒவ்வொருவரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன், நன்றி சொல்லுகிறேன். முதலில் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்திருக்கிற அருட்தந்தை இமானுவேல் அவர்களுக்கும், இந்த இடத்தில் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து உதவி செய்திருக்கிற அருட்தந்தை சுசராஜ் அவர்களுக்கும் ஒரு கரங்களை தட்டி நாம் நன்றி சொல்வோம். சார்பாகவும் ஆயிரம் சார்பாகவும் நன்றி. இது ஒரு முதல் முயற்சி. நிறைய முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. சட்டத்தில் கொஞ்ச நாள் இதெல்லாம் இல்லாமல் இருந்தது. இதன் நோக்கம் உங்களை உற்சாகப்படுத்துவதும் உங்களை ஊக்கப்படுத்துவதும் தான். கிறிஸ்துமஸ் திருவிழா நாட்களில் நீங்கள் நிறைய வேலை செய்யணும். அதுக்கு முன்னாடி கூப்பிட்டு ஒரு கேக் கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்தி கொஞ்சம் ஐஸ் பண்ணிக்கலாங்கிறது தான் இதோட நோக்கமும் கூட. அதை விட முக்கியமானது உங்கள் பணியை அங்கீகரிப்பது. அது ரொம்ப முக்கியம். உங்களுடைய தியாகத்தை அங்கீகரிக்க வேண்டும், உங்களுடைய உழைப்பை அங்கீகரிக்க வேண்டும். இதை மறை மாவட்டமும் மறை மாவட்டத்தில் இருக்கிற குருக்களும் உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களது பணியை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். நீங்கள் முக்கியமானவர்கள். இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் மட்டுமல்ல, பங்கில் நடக்கிற எல்லா திருவழிபாட்டு நிகழ்வுகளிலும், குறிப்பாக எல்லா ஞாயிற்றுக்கிழமைகள் மற்ற திருநாட்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் முக்கியமானவர்கள். உங்கள் பங்கு மிக முக்கியம் என்பதை எடுத்து சொல்வதுதான் இது.
இதில் போட்டி எல்லாம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பாட்டு பாடுறோம். கிறிஸ்துமஸ் செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்கிறோம், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம், ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துகிறோம். அதுதான் என்னுடைய நோக்கம். இந்த நோக்கத்திற்காக தான் மறை மாவட்டத்தில் திருவழிபாட்டு குழு இதை ஏற்பாடு செய்திருக்கிறது. பிரியமானவர்களே, நான் 2 கருத்துக்களை சொல்லி இதை ஆரம்பித்து வைத்து உங்களுக்கு பாட்டுக்கு இடமிட்டு அமர்கிறேன். முதலில் திருவழிபாட்டுக்கும் திரு இசைக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு. திருவழிபாட்டு இறையியல் என்பது மிக முக்கியமானது. எல்லாருக்கும் தெரியும். 1963ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வெளிவந்த திருவழிபாட்டை சீரமைக்கிற அந்த சாக்ரசோத்தம் கொன்சிலியம் என்கிற திருவழிபாட்டு கையேடு 7 என்பது எண் 110 ஒரு 16 எண்கள் திருவழிபாட்டில் திரு இசையை பற்றி சொல்லியிருக்கிறது. திருவழிபாட்டில் பாடப்படுகிற பாடலுக்கு என்ன தெரியுமா பேரு? திரு இசை. அது புனிதமான இசை என்று அது வர்ணிக்கிறது. மிக முக்கியமான ஒரு வார்த்தை அதில் பயன்படுத்தப்படுகிறது. திருச்சபையின் முக்கியமான கருவூலம் இந்த திரு இசை என்று சொல்லுகிறது. எனவே கோயிலில் பாடுவது ஏதோ ஆர்கெஸ்ட்ரா பாடுவது அல்ல. ஆர்கெஸ்ட்ராவில் பாடுவதற்கும் அல்லது வெளியில் நாம் பாடுவதற்கும் ஆலயத்தில் திருவழிபாட்டுக்குள்ளாக பாடுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அது ஒரு புனிதமான பணி, உன்னதமான பணி. அதனால்தான் அது பேர் திரு இசை என்று சொல்லுகிறது. அங்கிருந்து தான், அந்த கருவூலத்திலிருந்து தான் திருச்சபை அருளை ஆற்றலை எடுத்துக் கொள்கிறது என்று திருச்சங்கம் சொல்லுகிறது. எனவே திருவழிபாட்டு பணிகளில் மறை மாவட்டத்தில் இருக்கிற அல்லது பங்குகள் இருக்கிற எல்லா பணிகளிலும் இந்த இசை பணியும் முக்கியமானது. கொயர் மெம்பர்ஸ், கோரால் மெம்பர்ஸ் என்று சொல்லுகிற நீங்கள் எல்லாரும் முக்கியமானவர்கள். எனவே உங்களுடைய பணி மிக முக்கியமானது. எனவே இங்கு வந்திருக்கிற 6 பங்குகளிலிருந்து வந்திருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆயரின் பெயராலும் என்னுடைய பெயராலும் அன்போடு பாராட்டுகிறேன். நன்றி சொல்கிறார். கைதெடுக்க பார்க்கலாம். எல்லோருக்கும் நன்றிகள், வாழ்த்துகள். இதில் சிரமங்கள் இருக்கிறது. மற்றவங்களாம் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் தான் அங்கே இருக்கணும், போச முடிய வரைக்கும் இருக்கணும், போசைக்கு முன்னாடியே வரணும், எல்லாம் ரெடி பண்ணணும். நிறைய சிரமங்கள் இருக்கிறது, நிறைய கஷ்டங்கள் இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கும் குடும்பங்கள் இருக்குது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், வேலைகள் இருக்கிறது, பொறுப்புகள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் இதை நீங்கள் எடுத்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். இரண்டாவது, ஒரு லிட்டரேச்சி ஸ்டூடெண்டாக வாழ்க்கை ஒரு 10 வருடத்துக்கு மேலே லிட்டரேச்சியை நான் படிச்சுருக்கேன். 2-3 கருத்துக்களை உங்களுக்கு நான் இந்த நேரத்தை கட்டாயம் சொல்ல வேண்டும். திருவழிபாட்டில் இசை என்பது இறை மக்களின் ஆன்மீகத்திற்கு உதவி செய்யும். 2 நோக்கங்களை அந்த திருவழிபாட்டு கையெழு சொல்லுகிறது. அதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். 2 நோக்கம். ஒன்று, இறைவனுடன் இணைக்க வேண்டும், ஆன்மீகத்தின் அனுபவத்தை ஆழப்படுத்த வேண்டும். இதிலிருந்து திருவழிபாட்டின் போதனைகளை புரிந்து கொள்வதற்கு அது உதவி செய்ய வேண்டும். ஒவ்வொரு திருவழிபாட்டிலும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் நிறைவு அடைகிறது. பங்கு குருவோடு அல்லது திருப்பணி நிறைவேற்றுகிற குரு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பாடல் முக்கியம். பாட்டு பூசையில் திருவழிபாட்டில் பாடல்கள் முக்கியம். அந்த பாடல்கள் நல்லா கவனிங்க, திருவழிபாட்டுக்கு உதவி செய்ய வேண்டும், உபத்திரம் செய்யக்கூடாது. அது ஆழ்ந்த இறை அனுபவத்தை தர வேண்டும், அது வேடிக்கையை தரக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இறைவனின் அந்த வார்த்தைகளை, மறை பொருளை கொண்டாடுவதற்கு அது உதவி செய்ய வேண்டும். உதவி செய்வதுதான் அவர் நோக்கம். தயவு செய்து உபத்திரம் செய்து விடாது. பல நேரத்தில் ஆர்கன் வச்சுக்கிட்டு, பேன்சன் வச்சுக்கிட்டு, அந்த பக்கம் தபேலா வச்சுக்கிட்டு அல்லது பேடு வச்சுக்கிட்டு ஒரே சவுண்டு போட்டு சாமியருடைய வார்த்தையும் சாமியருடைய வாய்ஸும் வெளியே வராமல் பண்ணக்கூடாது. அங்கே சாமியருக்கு ஒரு வேலை பாட தெரியாமல் இருக்கலாம், நான் அதெல்லாம் வந்து சொல்லவில்லை. ஆனால் ஃபாதருடைய வாய்ஸ் மிக முக்கியமானது. அதுதான் கேட்கும். நீங்கள் அதுக்கு பிடி செய்யலாம், முன்னிசை கிடையாது. அதுக்கு பேரே பிடி செய்யலாம் இல்லையா? பேக்ரவுண்ட் மியூசிக் தான் சொல்லுவோம்.
அது பேரே பின்னிருந்து தான். அதனால முன்னு வரக்கூடாது, பின்னிருந்து அதற்கு உதவி செய்யும். அந்த மறைபொருளை கொண்டாடுவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். இரண்டாவது, ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு திருவழிபாட்டிற்கும் அதன் திருவழிபாட்டின் ஒவ்வொரு பகுதிக்கும் திருப்பணியின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை சிதைத்து விடாமல் இருக்க வேண்டும் என்று திருவழிபாடு சொல்லுகிறது, திருச்சங்கம் சொல்லுகிறது. குறிப்பாக வருகை பாடல் எல்லாரும் ஒன்று சேர்வது இல்லையா, அதுக்கு மாதிரி பாட்டு இருக்கணும். காணிக்கை பாட்டல், காணிக்கை கொண்டு வந்து கொடுப்பது, அது ஒரு அந்த மாதிரி இருக்கணும். நன்றி பாட்டில் போய் தியான பாட்டை பாடக்கூடாது, தியான பாட்டில் போய் நன்றி பாட்டை பாடக்கூடாது. வருகை பாட்டில் போய் நீங்க சென்று வாரங்கள் பூசி கொண்டு பாட மாதா பாட்டை பாடக்கூடாது. அது அதற்கென்று நோக்கம் இருக்கிறது, அது அதற்கென்று ஒரு குறிக்கோள் இருக்கிறது. ஒரு நாள் சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு வில்லேஜுக்கு பூசைக்கு போனேன், எந்த ஊர் நான் சொல்ல மாட்டேன். அங்கே பாட்டு ஆரம்பிச்சவங்க காலை இளங்கதின்னு ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னேன் தயவுசெய்து நிறுத்துங்க, இருட்டு வந்துருச்சு, காலை இளங்கதின்னு பாடினா என்ன அர்த்தம் இருக்கும்? இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். பாட்டு பாடுறோம், நீங்க இதை புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன வில்லேஜுக்கு போஸ்ட் வச்சுருக்கிறோம், அங்கே 10 பேர் தான் இருக்காங்க. பாட்டு தெரிஞ்ச ஆரம்பிச்சாங்க, அலையலையாய் வருகிறேன், அலையலையாய் வருகிறேன் பாடுகிறேன். ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும்ல, ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும். எல்லாம் கொண்டோம், திருவடி வைத்தோம், எவ்வளவு காசு போறோம்னு பார்க்கணும். எவ்வளவு காசு போறோம், எல்லாம் கொண்டு வந்தோம் பாடிடுறோம், எவ்வளவு போடுறீங்க, எல்லாத்தையும் கொடுக்குறீங்கன்னு பார்க்கணும். எல்லாமே ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். வார்த்தைக்கும் பொருளுக்கும் அர்த்தம் இருக்கணும். ஒரு சின்ன கோயில உட்காந்துக்கிட்டு படியேறி எங்கடாக்குதுங்க, படியேறி வந்து பாட்டுக்கிறாங்க. பாலகோட்டில் பார்த்தாங்க, நான் சொல்லலை சாரி, அவங்க சொல்லலை, நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், சும்மா சொல்றேன். எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு. இது யாரும் நோக்கடிப்பதற்காக இல்லை, அது ஒரு கருத்து சொல்வதற்காக இல்லை. இதன் அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய கருத்து. ஒரு பாட்டு பாடுறோம்னா அந்த பாட்டு திருவடி பாட்டுக்கு உதவி செய்யும். தவக்காலத்தில் போய் மகிழ்ச்சியா ஆடிட்டு பாட முடியும். தவக்காலத்தில் தவத்துக்குரிய பாட்டப்படும். திருவருகை காலத்தில் உடனடியாக பாடையா சொல்லியிருக்கிறோம். இது எதிர்பார்ப்பின் காலம், வருகையின் காலம், ஆயத்த காலம். எனவே கொஞ்சம் உன்னதங்களை பாடாம, கொஞ்சம் பூவெல்லாம் இருக்காம, கொஞ்சம் டெக்கரேஷன் குறைச்சி தயாரிப்போடு எதிர்பார்க்க வேண்டும் என்ற நோக்கம் லிட்டரேச்சருக்கு இருக்கு, அது திருவடி பாட்டு இருக்கு. அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். அந்த நோக்கம் பங்குசாமியரோ அல்லது மற்றவர்களோ பீடசிறுவர்களோ இவர்களை விட உங்களுக்கு பங்கு மிக மிக முக்கியமானது. கோவிலில் பங்குல பூசையில் 6 மணி இல்லாமல் பூசை வைப்பதற்கும் 6 மணித்தோடு 2 பேர் 3 பேர் பாடிக்கு பூசை வைப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. எனவே ஆன்மீகம், உங்கள் ஆன்மீகம் முதலில் வழிபட வேண்டும். அந்த ஆன்மீகத்துக்கு அது உதவி செய்ய வேண்டும். கொஞ்சம் நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள், நல்லா தயார் செய்யுங்கள். திருப்படிக்கு முன்னாடியே அல்லது முன்னாடி நாளோ முக்கியமாக சனிக்கிழமை நாளில் உட்கார்ந்து நாளைக்கு என்னென்ன பாட்டு, என்ன வாசகம், அந்த வாசகத்துக்கு தகுந்த மாதிரி நற்செய்தி, இந்த வாசகத்துக்கு தகுந்த மாதிரி சங்கீதம், வாசகத்துக்கு தகுந்த மாதிரி மையக்கருத்துக்கு தகுந்த மாதிரி பாடல்கள், இதை எடுத்துக்கொள்ளுது. அதுக்கு தேவையானது ப்ரிப்பரேஷன், தயாரிப்பு மிக மிக முக்கியம். லிட்ரேச்சர் கமிட்டி போன்ற எல்லாத்தையும் இருக்கணும்னு சொல்லப்படுகிறது. அல்லது அன்பியத்தில் இருக்கிறவங்க 4 பேர் 3 பேர் சேர்ந்து நாளைக்கு இருக்கிற லிட்ரேச்சரை பற்றி பேசி என்ன பாட்டு முன்னாடி அங்கே வந்து இந்த பாட்டு எடு, அந்த பாட்டு இந்த பாட்டு எடுத்து சண்டை போட்டுக்கூடாது இல்லையா, அங்கே வந்து வாக்குவாதம் பண்ணக்கூடாது. முன்னாடியே தயார் செய்யும். திருவழிபாடு என்பது கிறிஸ்துவ வாழ்வில் ஊற்றும் உச்சமும், கிறிஸ்துவ வாழ்வுக்கு அடிப்படையானது. அந்த கிறிஸ்துவ வாழ்வுக்கு அடிப்படையான திருவழிபாட்டிற்கு உதவி செய்ய நீங்கள் எல்லாரும் வாழ்த்து பெறுவீர்கள். தொடர்ந்து பணி செய்யுங்கள். கடவுள் உங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பார். God bless you.
வானம் கேட்கின்றதே. இன்னும் வந்து மகிழும் பொன்னான நாள் இதுவே. உலகு எங்கும் பூபாலம் கேட்கின்றதே. பாலகன் பிறந்தார் மாடடை கொடியை, மன்னவன் மலர்ந்தார் மாமரியின் வழியை. பாலகன் பிறந்தார் மாடடை கொடியை, மன்னவன் மலர்ந்தார் மாமரியின் வழியில். உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உன்னதத்தின் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகில் அவருக்கு உணர்ந்தோருக்கு இன்று அமைதி உண்டாகுக. Happy, happy, happy Christmas. Merry, merry, merry Christmas. Happy, happy, happy Christmas. Merry, merry, merry Christmas. ஊரெங்கும் பேரொலி அவர் மாட்சியே, பாரெங்கும் இனி என்றும் அவர் ஆட்சியே. ஊரெங்கும் பேரொளி அவர் மாட்சியே, பாரெங்கும் இனி என்றும் அவர் ஆட்சியே. விடிவெள்ளி இவர்தானே அருள் வாழ்விலே. இது இல்லை ஒருபோதும் நம் வாழ்விலே. இனி இல்லை ஒருபோதும் நம் வாழ்விலே. மலை பொருளாம் பின் மலரே, மாதவமே என் மாபரமே. மலை பொருளாகிடும் நின்மலரே, மாதவமே என் மாமரனே. பிறந்து வா பிறந்து வா, என்னுள்ள குடிலில் பிறந்து வா. பிறந்து வா, பிறந்து வா, என்னுள்ள குடிலில் பிறந்து வா. Happy, happy, happy Christmas. Merry, merry, merry Christmas. Happy, happy, happy Christmas. Merry, merry, merry Christmas. எங்கும் அவரது திருக்காட்சியே, இனி எங்கும் நாம் என்றும் அவர் சாட்சியே. உயிருக்கு மருளானன் இவர்தானன்றோ, எங்கும் மறுமூட்டம் ஒரு வாழ்வு தருவாரன்றோ. திரு அவை வளம் தரும் அருள்நதியே, திருவலனே என் வானமுதே. பிறந்து வா பிறந்து வா, என்னுள்ள குடிலில் பிறந்து வா. Happy, happy,
Merry, Merry, Merry Christmas. Happy, Happy, Happy Christmas. Merry, Merry, Merry Christmas. செல்லியம்பட்டி பங்கு தந்தை அருட்தந்தை மதனமுத்து அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துகளும் பாராட்டுகளும் மீண்டும் ஒரு முறை அந்த பெயரோடு சேர்ந்து அவருக்கும் சேர்ந்து நமது நன்றியை கரங்கள் தட்டி நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தபடியாக நமது கோவிலூர் பங்கின் குழு
you a Merry Christmas. We wish you a Merry Christmas and Happy New Year. நமது கோயிலூர் பாடல் குழுவிற்கும் இதை சிறப்பாக வழிநடத்துகின்ற அருட்தந்தை ஜே ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் நாம் கரங்கள் தட்டி நமது நன்றியை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது பாசமிகு ஆயர் அவர்கள் நமது இந்த எளிய அழைப்பை ஏற்று இந்த கிறிஸ்துமஸ் இசை நிகழ்விற்கு நம்மிடையே வருகை தந்திருக்கின்றார்களே, பலத்த கரம் எழுப்பி அவரை நாம் வருக என வரவேற்போம். அடுத்தபடியாக நிகழ்ச்சியின் நோக்கத்தை பற்றி சிறு உரையாற்ற அருட்தந்தை ஜே ஆரோக்கியசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த நாளில் தலைமையேற்று இங்கு வந்திருக்கின்ற நமது அன்பு ஆயர் அவர்களை உங்கள் அனைவரின் பேராலும் அன்போடு வரவேற்கின்றேன். ஆயரோடு கூடிய நமது பேரொரு தந்தை மற்றும் வேந்தர் தந்தை இங்கு இருக்கின்ற அருட்தந்தையர் அனைவரையும் உங்கள் பெயராலே அன்போடு வரவேற்று அவர்களுக்கு வணக்கங்களை கூறி நிகழ்வை ஏற்பாடு செய்தவர் அருட்தந்தை இம்மானுவேல் நமது மறை மாவட்டத்தினுடைய திருவடிபாட்டு செயலராக இருக்கின்றார். திருவடிபாட்டிலே பாடகர் குழு என்பது ஒரு முக்கியமான ஒரு அங்கத்தை வகிக்கிறது என்பதை உணர்த்தும் வகையிலே இந்த நிகழ்வை நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி தந்தை அவர்கள் விரும்பினார். உடனடியாக முதலாக நமது தருமபுரி மறை வட்டத்தில் இதை நடத்துவோம் என்று சொல்லி போன மீட்டிங்கிலே நாங்கள் முடிவு செய்தோம். உடனடியாக அனைத்து பங்கு தந்தையர்களும் தங்களுடைய பாடகர் குழுவை இங்கு அனுப்பியிருக்கிறார்கள். பங்கு தந்தையர்களுக்கும் பாடகர் குழுவிற்கும் முதலிலே மறைவட்ட குருக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, பாடகர் குழுவுக்கு ஒரு பெயர் உண்டு. ஏற்கனவே ஃபாதர் சொல்லியிருக்காரு, நமது பிஜி தந்தை சொல்லியிருக்காரு. என்ன பேர் சொன்னாரு? திருவழிபாட்டில் திரு இசைக்குழு என்று அழைக்கப்படுகிறது. திருவழிபாட்டில திரு இசைக்குழு என்று அழைக்கப்படுகிறது. அதனால பாடகர் குழு என்பது வெளியில சினிமாவில் பாடுறவங்க, ஸ்டேஜில் பாடுறவங்க, அதெல்லாம் பாடகர் குழுவாக இருக்கும். ஆனால் நம்முடைய திருவழிபாட்டிலே பாடுகிற நாம் அனைவரும் அழைக்கப்படுவது திருவழிபாட்டில் திரு இசைக்குழு. நீங்கெல்லாம் திருவாளர்கள், திரு வழிபாட்டில் பாடுறதுனால திரு இசைக்குழு. திரை இசையில திரு இசை ஒன்று. இரண்டாவதாக இந்த திருவழிபாட்டு குழுவில இந்த திரு இசைக்கு மிகவும் முக்கியமான இடம் இருப்பதாலே நமது மறைமாவட்ட வரைவு, அதாவது சட்ட திட்டங்கள் அடங்கிய ஒரு புத்தகமானது கடந்த மாதத்திலே நமது மறை மாவட்டத்திலே வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலே 29 திருவழிபாட்டு இசைக்குழுவினுடைய நெறிமுறைகள் என்ன என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 29:1 திரு இசையின் மேன்மை குறித்து சொல்லுகிறது. 29:2 திருவழிபாட்டில் பாடற்குழுவின் பங்கு பற்றி சொல்லுகிறது. 29:3 திருவழிபாட்டு பாடல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று 1, 2, 3, 4 நிலைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் 29:4 திருவழிபாட்டில் இசைக்கருவிகள், அதிலே 3 நிலைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாடல் குழு நிற்கும் இடத்தை பற்றி 29:5 சொல்லியிருக்கிறது. 29:6 பங்கின் பாடல் குழு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏறக்குறைய 17 கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பற்றி ஒவ்வொரு பங்கு சமயத்தும் புக்கு கொடுத்துருக்கிறோம். பாடல் குழு பொறுப்பாளர்கள் இதை வாங்கி தயவு செய்து ஜெராக்ஸ் பண்ணி உங்க பாடல் குழுவில் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சத்தமா படிச்சு இதை பின்பற்ற ஆயர் பெயராலே உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இது திரு இசை எப்படி இருக்க வேண்டும், எப்படி பாட வேண்டும், எப்படி கருவிகளை நாம் நீட்ட வேண்டும் என்பதெல்லாம் இது தெளிவாக இருக்கிறது. இதுல 4-5 இடத்துல பங்கு சாமியார் பேர் இருக்கு. பங்கு சாமியார் இது பார்க்கணும், பங்கு சாமியார்ட்ட அனுமதி வாங்கணும், பங்கு சாமியார்ட்ட சொல்லணும்னு சொல்லி 4-5 இடத்துல இருக்கு. எத்தனை பாடல் குழு போய் பங்கு சாமியார்ட்ட இதை நம்ம இதுல இருக்கிற மாதிரி பார்த்து பாடல்களை செலக்ட் பண்ணிட்டு சாமியார்கிட்ட போய் சாமி இதெல்லாம் நாங்க பாட போறோம் அப்படின்னு சொல்லணும். அது முதல்ல ஒன்று சொல்லுது. அப்புறம் பாடல் குழுல இளையோர்களும் இருக்கிற சொல்லி பார்க்க சொல்லி பங்கு சாமியார்கிட்ட சொல்லுது. இதுல வெறும் வயசானவங்க மட்டுமே இருக்கக்கூடாது,
இளையவர்கள் பெரும்பாலும் இருக்கணும்னு சொல்லி இதுல சொல்லியிருக்கு. பங்கு சமையல் அதை பார்க்கணும்னு சொல்லுது. இப்படி பங்கு சமையலை பத்தி ஒரு 4-5 இடத்துல இருக்கு. அவர் பங்கு சமையல் பொறுப்பு இருக்குன்னு சொல்றது சரிங்களா. அதனால பாடல் குழு வந்து பங்கு சமையலை கலந்து ஆலோசிக்கணும்னு சொல்லி இதுல சொல்லியிருக்கு. அதனால தயவு செய்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்றதுக்கு தான் போட்டிருக்காங்க. அதனால பங்கு சமையலை போயிட்டு முதல்ல இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வாங்கி ஜெராக்ஸ் பண்ணி எல்லாம் படிச்சு பார்த்து இது எதெல்லாம் பின்பற்றணுமோ கட்டாயம் பின்பற்றணும், எதெல்லாம் இல்லை எல்லாத்தையும் பின்பற்றணும். அதுக்காக தான் இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காங்க. இறுதியாக உங்களை அனைவரையும் இங்க அழைத்தது எங்களுக்கு மகிழ்ச்சி. உங்களுக்கு மகிழ்ச்சியா? சந்தோஷமா இல்லையா? வழக்கமா வந்து இளைஞர்களுக்கு போட்டி வைப்போம், இல்லைன்னா வேற கமிஷன் லெவல்ல போட்டி வைப்போம். திருவழிபாட்டுல இதுவரை எந்த நிகழ்ச்சியும் நாங்கள் நடத்தணும் இல்லை. அதனால பாடல்களுக்கும் அதுவும் நடத்துனது இல்லை. இதுதான் முதல் முறையா நடத்துறோம். அதனால உங்களை அழைத்ததுல எங்களுக்கு மகிழ்ச்சி, உங்களுக்கும் மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும் என்பதிலே எங்களுக்கு ஐயம் இல்லை. ஒன்று, இன்னைக்கு போட்டி இல்லை. நிறைய முதல்ல போட்டி வைக்கலாம்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பங்குலாம் கொயரே இல்லை, சின்ன சின்ன பங்குலாம் இன்ஸ்டியூஷனே இல்லை அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உணர்ந்துக்கிட்டு இது போட்டியில பங்கேற்பு, எல்லோருக்கும் ஒரு பங்கேற்பு கொடுப்போம், எல்லோரும் இதில் பங்கெடுத்து அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த நாளை ஏற்படுத்தி இந்த நாளுக்கு இத்தகைய ஏற்பாடுகள் எல்லாம் செய்த நமது திருவழிபாட்டு குழு செயலர் அருள் தந்தை இம்மானுவேல் அவர்களுக்கும் இந்த இடத்துல இத்தனை ஏற்பாடுகளை செய்து நமக்கு டீ கொடுத்ததுல இருந்து எல்லா ஸ்டேஜ் போட்டதுல இருந்து சவுண்ட் சிஸ்டத்துல இருந்து பிரைஸ்ல இருந்து எல்லாமே பார்த்து கொண்ட வேண்ட தந்தை பேராலய தந்தை அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக, வட்டார முதன்மை குழுவின் சார்பாகவும், ஆயரின் சார்பாகவும், பேரர் தந்தையின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. வெள்ளிமருத்துப்பட்டி பங்கை இந்த இசை மேடைக்கு அழைக்கின்றேன். அருட்தந்தை சௌரியப்பன் அவர்களுக்கும் நெல்லிமருத்துப்பட்டி பங்கின் திரு இசைக்குழு அவர்களுக்கும் நமது மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். அடுத்தபடியாக கடகுத்தூர் பங்கின் திரு இசைக்குழுவை அன்போடு அழைக்கின்றேன்.
Happy Christmas! மாந்தர் அனைவருக்கும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. இன்று தாவீதின் ஊரிலே மீட்பர் பிறந்துள்ளார். பூவாய் மல்லிகை முட்டாய் வெள்ளி சென்றலாய் வந்தவனே கொஞ்சம் பேசவா உள்ள மகிழுதே மலரை சிரிப்பிலே பனியும் கொட்டிலே கோபரமும் தொட்டிலே தூங்கு தூங்கு பாலாடி பொழியவே
நட்ட நடுஜாமத்திலே மின்னி ஒரு நட்சத்திரம் கண்டே. விண்ணை தாண்டி மண்ணில் ஒரு தேவன் பிறந்துள்ளார். என்னை உன்னை மீட்டு செல்ல மன்னன் பிறந்துள்ளார். விண்ணை தாண்டி மண்ணில் ஒரு தேவன் பிறந்துள்ளார். என்னை உன்னை மீட்டு செல்ல மன்னன் பிறந்துள்ளார். இனி துன்பமில்லை, துயரமில்லை இந்த உலகிலே. இனி செல்வதில்லை, ஏழை இல்லை எங்கள் மத்தியிலே. பனிபொழியும் இரவினிலே, குளிரடிக்கும் பொழுதினிலே, வானில் ஒரு நட்சத்திரம் மிதந்து வந்தது. மாடடையும் குளிரினிலே, மாட்டுக்கொண்டே நடுவினிலே, மாமரியின் மடியில் ஒரு குழந்தை பிறந்தது. பனி பொழியும் இரவினிலே, குளிரடிக்கும் பொழுதினிலே, வானில் ஒரு நட்சத்திரம் மிதந்து வந்தது. மாடடையும் கொடியினிலே, மாட்டுக்கொண்டே நடுவினிலே, மாமரையின் மடியில் ஒரு குழந்தை பிறந்தது. அந்நாளிலே, வானவீதியிலே, விண்மீனொளி வீசுகின்றதே. அந்நாளிலே வானமீதிலே விண்மீனொளி வீசுகின்றதே. வானில் அந்த நட்சத்திரம் கண்ட ஞானிகள், கன்னிமரி பாலகனை தேடி வந்தாரே. வானில் அந்த நட்சத்திரம் கண்ட ஞானிகள், கன்னிமரி பாலகனை தேடி வந்தாரே. பொன்னு வெள்ளியும் வெள்ளை கோலமும் தந்து வணங்கியே பணிந்து நின்றாரே. பொன்னு வெள்ளியும் வெள்ளை கோலமும் தந்து வணங்கியே பணிந்து நின்றாரே. விடியலில் நம் மீது ஒளி வீசுதே, மறிமடியில் தவந்து மகிழ்வூட்டுதே. விடியல் நம் மீது ஒளி வீசுதே, மறிமடியில் தவழ்ந்து மகிழ்வூட்டுதே. மகிழ்வில் நிறைய மாற்றில் ஒளிர, மகிழ்வில் நிறைய வான்வெளியில் ஒளிர, அன்பில் நிலைத்த கனிகள் தரவே. அந்த மகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம், ஆனந்தமாய் பண்பாடுவோம். பணிவிலும் இரவினில் பாரி மக்கள் உறங்கையில் நட்சத்திரங்கள் வரவேற்க தேவன் பிறந்துள்ளார். பனிவிழும் இரவினில் பாரி மக்கள் உறங்கையில் நட்சத்திரங்கள் வரவேற்க தேவன் பிறந்துள்ளார். நம்மை மீட்க பிறந்தார், தேடி வந்தார். அருள்மகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம், ஆனந்தமாய் பண்பாடுவோம். Happy, happy Christmas. Wish you a very, merry Christmas. Happy, happy Christmas. Wish you a very, merry Christmas.
கிறிஸ்துவில் பிரியமானவர்களை கடைசி கட்டத்தில் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். நமது பாசமிகு ஆயர் அவர்கள் நான் வருகிறேன், உங்களை ஊக்கப்படுத்துகிறேன் என்று கூறி நான் முன்னதாகவே உங்களிடம் வந்து இசைகளில் கண்டு கழிக்கிறேன் என்று நம்முடைய வந்து இந்நாளில் சிறப்பாக நம்மை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றாகவே நான் அன்பு ஆயர் அவர்களை இந்த மேடைக்கு சிறப்பு செய்தியையும் உங்களையும் பாராட்டுதலையும் பெற அழைக்கின்றேன். அன்பு ஆயர் அவர்களை இந்த பொன்னாடை போத்த அருட்தந்தை ஜே ஆரோக்கியசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி ஆண்டவரே. முதற்கண் அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நமது மறைமட்ட தலைவர் தந்தை ஆரோக்கியசாமி மற்றும் திருவழிப்பாட்டு பணிக்குழுவுடைய செயலர் தந்தை எமானுவல், மூன்றாவது பங்கு தந்தை, அனைவருக்கும் ஒரு பலத்த கரோடு எழுப்புங்க. இது ஒரு புது முயற்சி. அப்ப பாடலாம் கேட்டுக்கும்போது எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வந்தது. ஒரு பிஷப் வந்து சிறிய குடும்பத்துக்கு போனாராம். அவரை கிறிஸ்துமஸ் டைம்ல அவங்க ஒரு கேரல் பாடினாங்களாம். பிஷப் வந்து கேரல் முடிஞ்சோட ஒன்ஸ் மோர்னா ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. திருப்பி பாடினாங்க. திருப்பி பாடி ஒன்ஸ் மோர்னா பரவாயில்ல, பிஷப் ரொம்ப ரசிக்கிறாருன்னு சொல்லிட்டு திருப்பி பாடினாங்க. திருப்பி ஒன்ஸ் மோர்னா குழப்பமாயிட்டாங்க. சரி, 4வது முறை பாடினாங்களாம். பாடின பிறகு திருப்பி ஒன்ஸ் மோர்னா. அப்ப ரெக்டர் கேட்டாலாம், மைண்ட் ரெக்டர், ஏன் திருப்பி ஒன்ஸ் மோர் கேட்டுட்டே இருக்கிறீங்கன்னா, இந்த பாடல் அவங்க சரியா பாடுற வரைக்கும் ஒன்ஸ் மோர் அவர் சொல்லிட்டார். அன்பார்ந்தவர்களே, இது போட்டி இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா நான் பிரைஸ் போட்டி பிரைஸ் எழுதியிருக்கிறேன். யார் ஃபர்ஸ்ட் பிரைஸ், யார் செகண்ட் பிரைஸ், யார் தேர்ட் பிரைஸ் நான் எழுதிக்கிறேன். அவர் வாசி போறேன். முதல் பிரைஸ் யாருன்னு கேட்டா, மிக மிக சிறப்பாக பாடியவருக்கு முதல் பரிசு. இரண்டாவது மிக சிறப்பாக பாடியவருக்கு 2வது பரிசு. 3வது சிறப்பாக பாடியவருக்கு 3ஆம் பரிசு. அனைவருக்கும் பிரைஸ். ஆகவே இந்த மாதிரி நீங்க எல்லாம் ஒன்னா மகிழ்ச்சியாக கிறிஸ்துமஸ் செய்தி கொடுக்கணும் முதல்ல சொல்ல இருந்தாலும் திடீர்னு சொன்ன ஏற்கனவே பல இடங்கள்ல சொல்லியிருக்கிற ஒரு சின்ன கதை. ஒரு நாள் வீட்டில் இருக்கிற ஒரு தாய் டாக்டர் போன் பண்ணாங்க. டாக்டர் சீக்கிரம் ஓடுவாங்க. என்னாச்சுமா, என் 3 வயசு பையன் சிம் கார்டுல சென்னுடைய சிம் கார்டை முடிக்கிட்டான். ஐயோ, உள்ள போயிட்டாமா, வயிற்றுல போயிட்டா, இல்ல கொண்டையே நிக்குது. கொண்டை நிக்கிறப்ப நீங்க விரல் ஊட்டி எடுத்துடலாமா அப்படின்னு சொன்னாரு டாக்டர். விரல் விட்ட நாட் ரீச்சபிள் வந்துச்சுன்னாங்க. அன்பாந்தவர்களே, அதான் கிறிஸ்துமஸ் செய்தி. நாட் ரீச்சபிள் மேக்ஸ் இட் ரீச்சபிள். கடவுள் வந்து நாட் ரீச்சபிள். எந்த செல்ல எடுத்தாலும் கடவுளை தொடர்பு கொள்ள முடியாது. எந்த கண்களாலும் கடவுளை பார்க்க முடியாது. எந்த செவிகளாலும் கடவுளை கேட்க முடியாது. ஆனா அந்த அனைத்துக்கும் அப்பாற்பட்ட அந்த கடவுள் தன்னையே ஒரு குழந்தை உருவமாக மாற்றி குழந்தை உருவத்தில் பிறந்து நம்ம மத்தியில தோன்றினார். வாக்கு மனு உருவானா, நம்மிடையே குடிக்கொண்டார். அதான் கிறிஸ்துமஸ் செய்தி. கடவுள் நம்மோடு. அதனால எமானுவல் ஃபாதர் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. எமானுவல்னாவே கடவுள் நம்மோடு. அவங்க எமானுவல் ஃபாதர் போய் கேட்டு இமானுவல் கடவுள் நம்மோடு. ஆகவே இது ஏற்கனவே சொல்லிட்டாங்க பிரைஸ்ல. ஆக அனைத்து குழுக்களுக்கும் பாடக்குழுக்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அனைவரும் இருந்து கேள்வி இருந்ததாக இருந்தா பொதுவா சொல்லிட்டேன். ஆனா எல்லாருக்குமே பிரைஸ் தான்.
நமது அருட்தந்தை ஜாக்சன் அவர்களும் அருட்தந்தை மரியப்பன் அவர்களும் நாம் எவ்வாறு பாடியிருக்கிறோம் என்பதனை கருத்து கணித்துள்ளார்கள். இதை வாசிக்கட்டுமா இல்லை அப்படியே கொடுக்கலாமா? வாசிக்கலாமா? பட்டி பங்கானது 29 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள். கரங்கள் தட்டுவோமா? செல்லைப்பட்டி பங்கானது 35 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறது. கோவிலூர் பங்கானது 36 மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றது. கடகச்சோர் பங்கானது 39 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றது. பாலகோடு பங்கானது 44 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றது. தருமபுரி பங்கானது 45 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றது. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆகவே ஒவ்வொரு பங்காக வந்து உங்களுடைய பரிசினை பெற்றுக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் ராஜா அறிவின் தெய்வம் மனிதனே அன்பின் ராஜாங்கம் அறிவின் தெய்வம் மனிதனே Merry Christmas, happy news. Merry Christmas, happy New Year. அன்பின் ராஜாங்கம் அறிவின் தெய்வம் மனிதனே. அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். Advance happy Christmas.